திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் ரீயூனியன். இந்த திரைப்படத்துக்கு ஐஎம்டி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6.9 வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் வெள்ளி எதிர அடிச்சுக்குவானுங்க 2 பேரும் பயங்கரமாக. அன்னிலேருந்து இன்னி வரலையும் ஜப்பான் என்னையும் விட்டு போச்சோ அன்னிலேருந்து இவனுக்கு வந்து சக்காளி சண்டை கணக்காக அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதில் நம்ம ஆள் வந்து நம்ம சாங் வந்து என்ன வந்து கேரக்டர் பண்ணியிருந்தாரு, லீன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து என்னன்னா உளவு நிறுவனத்தில், அதாவது இந்த சவுத் கொரியாவுடைய உளவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறார். இவர் என்னன்னா ஒரு நார்த் கொரியா வந்து ஒரு மிஷன் ஒன்று பண்ணும். இவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியறதுக்கு முன்னாடி சொதப்பிடுவார் இவர். ஆக்சுவலி அதாவது சொல்ல முடியும், அதாவது இந்த மிஷனை வந்து இவர் வந்து சொல்லி அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா, இவர் அதை வந்து சொதப்பிடுவார். அதனால இவருக்கு வந்து வேலை இல்லை. இதே நேரத்தில் நார்த் கொரியாவில் ஒருத்தவன் ஸ்லீப்பர் செல்லில் ஒருத்தவன் தலைவன், அவன் என்ன பண்ணுறாங்க, அவனும் வந்து இதனால் பாதிக்கப்படுறான். இந்த 2 பேருமே வந்து சொதப்பிட்டானுங்க. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற கதையில் வந்து இந்த 2 பேரும் 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றா சேர்றாங்க. இந்த 6 வருஷம் கழிச்சு ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய சுவாரஸ்யம். ஓகேவா? அதாவது சவுத் கொரியா 4, நார்த் கொரியா 4, 2 பேரும் உளவு அமைப்பு, 2 பேரும் ஒன்றா சேர்ந்தனா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யம். ரைட். இந்த படம் வந்து பிச்சு பெணம் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டான படம் இது.